ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 1 வசனம் 13 மற்றும் 14 வசனம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பினாலே குமாரனாகிய இயேசுவை ஏற்ற நேரத்திலே அனுப்பி சிலுவை மரணத்தினாலே குற்றமற்ற இரத்தம் சிந்தப்பட்டதினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த தேவனுடைய மகா பெரிய அந்த இரக்கத்தின் செயலினால் நமக்கு எவ்வளவு ஆவிக்குரிய நன்மைகளை, விடுதலைகளை அந்த இயேசுவின் ரத்தம் கொண்டு வந்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பாவ மன்னிப்போடு மட்டும் நின்று விடாமல் அது இன்னும் அதிகமான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவம் மன்னிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு ஆரம்ப கட்டம்தான். ஆனால் அவைகளில் இருந்து இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? கொலோசியர் 1:13 நாம் வாசித்தோம். அசுத்த ராஜ்யம், பிசாசுடைய ராஜ்யத்தின், இருளின் ராஜ்யத்திலிருந்து குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஆவிக்குரிய உரிமைகள் இருக்கிறது. பிசாசினுடைய அவனுடைய அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் விடுதலையாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மீட்பு என்று சொல்லுகிற பொழுது என்ன தெரியுமா அதனுடைய அர்த்தம்? இன்றைக்கு நம்முடைய ஓனர், நம்முடைய உரிமையாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஒரு காலத்தில் பிசாசு நம்முடைய உரிமையாளராக இருந்தான். அவன் தான் உரிமை கொண்டாடிட்டு இருந்தான். அந்த உரிமையையே இயேசுவின் ரத்தம் மாற்றி இருக்கிறது. ஆமென். நீங்கள் பிசாசுக்கு அடிமை கிடையாது. அவனுடைய அடிமைத்தனத்துக்கு நீங்கள் அடிமை கிடையாது. அவனுடைய வேதனைகளுக்கு நீங்கள் அடிமை கிடையாது. காரணம், அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனை ஒன்றுமில்லாமல் செய்து அந்த யோசனைகள் எல்லாம் தகர்த்து இன்றைக்கு தேவனுடைய ஆளுகைக்கு கீழே நீங்கள் வந்து இருக்கிறீர்கள், புது சிருஷ்டியாய். அதனால் இப்போ நாம் தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த விடுதலைக்குண்டான உரிமையை நீங்கள் கொண்டாட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏசப்பா உங்களை ஆசீர்வதித்திருக்கிறாரு. நாம் அவைகளிலே வளர வேண்டும். ஏசப்பா தந்திருக்கிற விடுதலையிலே நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலே அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு நாமும் கூட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு எல்லா ஜெயமும் சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒரு நினைவு கூறுதல் மட்டுமல்ல, அது ஒரு பெரிய ஆவிக்குரிய ஆயுதம். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் நின்று, ஆமென், அல்லேலூயா, நமக்காய் பிதாவினிடத்திலே பேசுகிறதாய் இது இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் அசுத்தத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதியாக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்டான உரிமை இன்னைக்கு தேவனாகி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அந்த உரிமையை கொண்டாட வேண்டும். You have the legal rights to receive the heaven's blessing. Hallelujah. You have under the authority of Jesus now. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்துக்கு கீழே நீங்கள் இருக்கிறீங்க. உரிமை கொண்டாடுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் எங்களுக்கு உண்டான எல்லா ஆவிக்குரிய உரிமைகளுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நாங்கள் அறியாமை என்கிற இருளிலே வாழாமல் உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தம் உண்டு பண்ணின எல்லா மகிமையான இரக்கங்களுக்கு சொந்தக்காரர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்வீராக. ஆவிக்குரிய மேன்மைகளையும் மகத்துவங்களையும் நீர் எங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆண்டவரே, உடன் சுதந்திரவாளர்களாகி எங்களுக்கு நீர் பண்ணி வைத்திருக்கிற மகத்துவங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள வாழ
ஜெயம் பெற உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.